ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ். பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி திட உணவு கொடுக்கணும், என்ன மாதிரியான உணவுகள் கொடுத்தா அது எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும், சாலிட் ஃபுட்டை முன்கூட்டியே ஆரம்பிக்கிறனால குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு குழந்தையோட உணவு முறையை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனிசெஃபோட இன்ஃபண்ட் அண்ட் யங் சைல்டு ஃபீடிங் ப்ரொமோஷன் படி குழந்தைங்க பிறந்து முதல் 6 மாதங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே ஈவன் தண்ணீர் கூட கொடுக்காம இருக்கணும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். 6 மாதங்களுக்கு மேலே தான் குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பட் அது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக தான் இருக்கணுமே தவிர மெயின் ஃபுட்டாக ஆகிடக்கூடாது. எப்போவுமே தாய்ப்பால் தான் குழந்தைக்கு மெயின் உணவாக இருக்கணும். சாலிட் ஃபுட்டை இணையும் உணவாக தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். 6 மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திட உணவை அதிகரித்து கொடுத்துக்கலாம். அதே நேரம் தாய்ப்பாலை 2 வயசு வரை கட்டாயமாக நம்ம கொடுத்தே ஆகணும். 2012ஆம் வருஷம் WHO காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஆன் மெட்டர்னல் இன்ஃபண்ட் அண்ட் யங் சைல்டு நியூட்ரிஷன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு 6 டார்கெட்ஸையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, 2025ஆம் வருஷத்துக்குள்ள குறைஞ்சது 50% தாய்மார்களையாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட ஒன் ஆஃப் தி டார்கெட்டாக இருந்தது. இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தேவையான கேலரிஸ் எல்லாமே தாய்ப்பால் மூலயமா மட்டுமே கிடைச்சிருது. 6 மாதத்துக்கு மேலே கூட மோஸ்டாக குழந்தைங்க குப்புற விழுறது, தவழ்றது, நிறைய கை காலை யூஸ் பண்ணி அவங்களோட உழைப்பை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மீல் ஜஸ்ட் ஒரு பேலன்சிங்காக பிரஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு 2 வயசு வரை இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்தியாவில் 10வது திட்ட கமிஷன் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பற்றி ஒரு டீட்டெயில் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எது எவ்வளோ கிடைக்காதனால அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சார்ட் எடுத்து சொல்லுது. இதுலேயும் தாய்ப்பாலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லியே ஆகிறது என்ன அப்படின்னா, பொதுவாக HIV ஹெப்படைட்டிஸ் B தொற்று உள்ள தாய்மார்களுக்கு அவங்களோட தொற்று குழந்தைக்கு ப்ரெக்னன்சி அப்போவோ இல்லை டெலிவரி அப்போவோ இல்லை தாய்ப்பால் கொடுக்கும் போதோ பரவ வாய்ப்பு இருக்குது. அந்த தாய்மார்கள் கூட ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு 6 மாதம் வரை எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையம் அறிவுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது 6 months மேலே நம்ம குழந்தைக்கு சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களே சில சைகைகளை நமக்கு உணர்த்துவாங்க. நான் ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா, அவங்க தலை ஆடாமல் ஸ்டடியாக இருக்கணும். அதாவது தலை நின்றுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு குழந்தை சப்போர்ட்டோடையோ இல்லை சில குழந்தைங்க சப்போர்ட் இல்லாமல் தனியாக கூட உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க உட்கார ஆரம்பிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டங் த்ரஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது குழந்தைங்க தனக்கு முழுங்கவும் தெரியும் துப்பவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டுவாங்க. அப்போ தான் ஃபுட்டு ஏதாச்சும் தொண்டையில் சிக்கிக்குச்சு அப்படின்னா அவங்களால துப்ப முடியும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆர்வமாக ஓடி வருவாங்க. அடுத்தது 6 மாதத்தில் குழந்தையோட வெயிட் பர்த் வெயிட்லேருந்து டபுளாக ஆயிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி பேபிஸ் இதை கண்டிப்பாக ரீச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது 6 மாதத்துக்கு மேலே எப்படி ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை வேளை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 6 மாதத்தில் ஒரு வேளை உணவு தான் கொடுக்கணும். எந்த உணவு கொடுத்தாலும் அதை மிட் மார்னிங்னு சொல்கிற காலையில் 10 to 11 மணிக்கு கொடுக்கறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கொடுக்குற அந்த உணவுனால குழந்தைக்கு ஏதாச்சும் அலர்ஜி ஏற்படுதா அப்படின்னு பார்க்க 3 day ரூலை யூஸ் பண்ணணும். அதாவது 3 நாளுக்கு ஒரே உணவை கொடுக்கும்போது அந்த ஃபுட்டுனால ஏதாச்சும் ரேஷஸ், வாமிட்டிங், டயரியா, கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஏதாச்சும் அலர்ஜி ஏற்படுதா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆரம்பத்தில் குழந்தைக்கு 2 to 3 ஸ்பூன் அளவு சாப்பாடு கொடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே செஞ்ச சாப்பாட்டை ஃபுல்லாக குழந்தைக்கு நம்ம ஊட்டியே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபுட்டு மேலே ரொம்ப வெறுப்பு போக போக சாப்பிடவே மாட்டாங்க, நம்மளை ரொம்ப அலைய விடுவாங்க.
6 மாதத்தில் பர் டே 1 மீல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 7 மாதத்தில் 2 மீல் கொடுக்கலாம். அதாவது மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் கொடுக்கலாம். 8th மந்தில் 3 வேளை சாப்பாடு கொடுக்கலாம். 9th மந்த்லேருந்து 3 வேளை சாப்பாடு கூட 1 வேளை ஸ்நாக்ஸும் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மீலுக்கு நடுவுலையும் கண்டிப்பாக தாய்ப்பால் இருக்கணும். 6 மாதத்துக்கு மேலே நிறைய தாய்மார்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட பேபிஸ்க்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மீல்ஸ் கூட பேபிக்கு டாக்டர் வேறு ஏதாச்சும் அயன் ட்ராப்ஸ், மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ், ஜிங்க் சிரப் ஏதாச்சும் கொடுத்து கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தைக்கு என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், எதையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பர் டே 1 மீல்னு சொல்லிட்டு 3 டேஸ்க்கு ஒரே ஃபுட் தான் 6 மந்த்ஸ் பேபிக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் ராகி கூழ், அரிசி கஞ்சி, வேக வச்ச ஆப்பிள், வேக வச்ச கேரட், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கிழங்கு வகைகளில் சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாத்தையுமே வேக வச்சு மசிச்சு பியூரியாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். பேபி ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் ரெசிபிஸ் ப்ரிப்பரேஷனோட நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் பேபிக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா 1 இயர் வர குழந்தையோட உணவில் உப்பு, சர்க்கரை, தேன், பசும்பால் சேர்க்கவே கூடாது. அதே மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளை கொஞ்ச நாளைக்கு சேர்க்க வேணாம். ஏன்னா நட்ஸ் அலர்ஜி வர்றதுக்கான சான்ஸ் அதில் இருக்குங்கிறனால. அப்புறம் கடல் உணவு, முட்டை, கறி இதெல்லாம் கூட கொடுக்கக்கூடாது. குழந்தையோட உணவு காரம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி சிட்ரஸ் பழங்களான லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.